ரெண்ட்ரோ படம் உண்மையிலே என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த இது ரெண்ட்ரோ படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சினிமா மாதிரி பாருங்கள், அதை வந்து வாழ்க்கையோடு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில் வந்து சிறந்தவங்க ரத்தன் டாட்டா இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் காட்டி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி அடிக்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப கம்மி. அப்போ இவங்களோட வாழ்க்கையோட வரலாறு இப்படியே பார்த்து நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். சினிமா மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தனால என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பில் போய் தண்ணி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் நான் வந்து சினிமாவில் தான் பார்த்தேன். நான் சினிமாவை பார்த்தனால தான் நான் இன்னும் பப்பில் போய் தண்ணி அடிக்காமல் இருக்கேன். ஆனால் பப்பில் போய் தண்ணி அடிக்கிறவங்க எப்படி சினிமாவை பார்த்தீங்களா இல்லை எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக எழும்புது. ஃபஸ்ட்டு இதை ரெண்ட்ரோ படத்தோட ஏன் மிங்கிள் பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியில் புரியும். அப்புறம் ரஜினிகாந்த் சிகரெட் அடிக்கலைன்னா சிகரெட்டை நான் பார்த்ததே கிடையாது சத்தியமாக. நான் ரஜினிகாந்த் சிகரெட் அடித்து முதல்ல நான் சிகரெட் அடித்த ஆளை யாரை பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் தான். சினிமாவில் அடி என்னடா அது வாயில் விடுறாரு புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு என்னென்னு கேட்டீங்க, என் வயசுக்கு நான் சொல்கிறேங்க உண்மைங்க. ஏன்னா எங்கள் ஊரில் நான் சிகரெட்டு பீடி இதெல்லாம் அடித்ததெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. தண்ணி அடித்ததையும் நான் வந்து பார்த்தது கிடையாது. எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனை கண்ணில் கூட காட்டினது கிடையாது. அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வச்சுருப்பாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அடிக்காதவனை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. அந்த மாதிரி லெவலுக்கு மாறி போயிடுச்சு. அப்போ எப்படி சினிமாவாக பார்த்தீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேங்ஸ்டர்னே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அறிவாளிங்க எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பணமே எடுக்க மாட்டாங்க. இந்த கேங்ஸ்டராக எடுக்கிறவங்களாம் யாரை நடிக்கிறாங்க அப்படின்னா நெப்போட்டிசம் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அவங்க பிறக்கும்போதே பெரிய தங்கத்தட்டிலே பிறந்தவங்க. சில பேர்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிறக்கும்போது ரோல்ஸ் ராய்ஸ் விஜயகாந்த் ஐயா வச்சு முன்னேறின ஏகப்பட்ட டேரக்டர் வந்து அவன் பையனை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சரத்குமார்லாம் அந்த காலத்தில் 6 பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்தவன் தான் வந்து 6 பேக்லாம் வந்து இவனுக்கு முன் அப்படின்லாம் சொல்லி நம்மளை வந்து உருட்டிக்கிட்டு இருக்க சரியாக நெப்போட்டிசம் நடிகர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேங்ஸ்டரை வச்சு எடுத்துட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தை வந்து திணிக்கிறனால என்னென்னா சினிமா மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். சென்னையில் எப்போ பார்த்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல என்னென்னு நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் கஞ்சா ரேப்பு எல்லாம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நடந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி சினிமா மாதிரி பார்க்குறவங்க எல்லாம் எப்படி இதில் இந்த எஜுகேஷன்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரியல. இதுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு எஜுகேஷன் இருக்கும். எஜுகேஷனாக வந்து ஸ்கூலில் படித்து தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று பார்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் அதை பண்ண மாட்டாங்க, காலேஜில் அதை பண்ண மாட்டாங்க, வாத்தியார் அந்த மாதிரி டைப்பு கிடையாது. அப்போ எதுலேருந்து இதை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மீடியா கிடைக்கிது, அந்த மீடியாவிலேருந்து கற்றுக்க முடியாதா? சினிமா மாதிரி பார்க்காம அதை உள்வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது ரெண்ட்ரோ படத்துக்கு எதுக்கு இருக்கிறேன்னா 1947 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னோட காலத்திலேயே காமராஜர் உருவாக்குனால் 70% பேர்கிட்ட வந்து படித்து முன்னேறிட்டாங்க. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னமோ ப்ளே கேமுங்கிறாங்க எதுங்கிறாங்க என்னமோ உசுரெல்லாம் பட்டுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் அப்படி ரவுடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பீலாக விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிக ரசிகர்கள் எப்படி இந்த பேச்சினாலே அரசியல்வாதி பேசினா அப்படின்னு கத்துற மாதிரி பேசுகிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஷூன்னு விசில் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபா சம்பாதிக்கிறதே இன்றைக்கி வந்து பெரிய விஷயமா இருக்குது. 300 400 கொடுத்து இந்த படத்தை போய் பார்த்துக்கிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. கோயில் 1000 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு 100 பேருக்கு கிட்ட வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கோயிலுக்கு. இதே வந்து திருப்பதி மாதிரி கோயிலில் பார்த்தா 25 லட்சம் பேர் கிட்ட ஒரு நாளைக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கோயிலுக்கு ஏன் போகிறீங்க, அந்த காசை எடுத்து கல்விக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வரும்போது விபூதி பொட்டு எல்லாம் வச்சுட்டு என்னமோ இது பண்ணிகிட்டு இருக்கு. அன்றைக்கி அப்படி சொன்ன பொம்பளை ஏன் இன்றைக்கி வந்து விபூதி பொட்டெல்லாம் வச்சு கோயிலுக்கு போச்சுங்கிறது இந்த படம் வரும்போது இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று நீ முட்டாள்னு நினைக்கிறியா, இல்லை உன் படத்தை பார்க்குற அதாவது தமிழக மக்கள் இல்லை தமிழ் பேசும் மக்கள் முட்டாள்னு நினைக்கிறாங்களான்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. அன்றைக்கி கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன பொம்பளை இன்றைக்கி என்ன புருஷனோட கோயிலில் போய்ட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, நான் இது வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிகா அம்மையார் பொட்டு வச்சு நான் பார்த்ததே கிடையாது. பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன இதுவாக இருக்குது, சேட்டையாக இருக்குது. இது எப்படி சினிமா மாதிரி பார்க்குறதுக்கு எதுக்கு நாங்கள் இது நல்ல படம் எடுத்தால் எப்படியும் பார்க்க போகிறாங்க. நான் அதாவது என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கடவுள் பற்றி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நான் வந்து படிக்காமல் எக்ஸாம் எழுதுனா நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா 99% இந்த மாதிரிலாம் மார்க் வாங்கி ஒரு லெவலில் உட்காந்துருக்க மாட்டேன். இதை எப்படி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். எனக்கு வந்து அந்த வேலை தெரியலன்னா நல்ல பொசிஷன் என்னை வச்சுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இதாகணும். அதே மாதிரி
ஒரு நல்ல சினிமாவை எடுத்துட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்கு வந்து என்ன கோயிலுக்கு அன்னதானம் போகிறதுக்கு போகலாமே. ஏன்னா சம்பாதிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களை மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 2000 இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறத கேட்டால் 300 கோடி 400 கோடிங்கிறேன். நேற்றோ முந்தா நாள் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பேப்பரில் பார்த்தா 300 கோடிங்கிறான், இன்னொரு பேப்பரில் பார்த்தா 50 கோடிங்கிறான், இன்னொரு பேப்பரில் பார்த்தா 250 கோடிங்கிறான். இதை தாண்டி இன்னொரு பெரிய பீலான்னு கேட்டிங்கன்னா 1000 கோடி வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு படத்தில் 1 கோடி ரூபா செலவழிச்சாங்க பூ, 1 கோடி ரூபா செலவழிச்சாங்க பூ இந்த கல்யாணத்துக்கு அப்படிம்பாங்க பாருங்களேன். அதே மாதிரி இதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் முன்னாடி வந்து யார் இந்த சூர்யாவோட படம் முன்னாடி ஒன்று வந்துச்சு. அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு கூட அந்த சிவாங்கிற டேரக்டர் தெரிஞ்சுதான்னு தெரில. 4-5 நாள் கழிச்சு இந்த முதல்ல சீன் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேரில் எத்தனை பேர் கேட்டான் அந்த முதல்ல சீன் எப்படி ஓடிச்சு, எப்படி எடுத்தேன், என்ன எடுத்தேன்னு எத்தனை பேர் கேட்டான் அப்படிங்கிறது தான் சத்தியமாக எனக்கும் தெரியல. எவனும் கமெண்டும் போடல, எதுவும் பண்ணல. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த சினிமா மாதிரி தான் பார்க்குறீங்களா, இல்லை சினிமா எல்லாம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கருத்து கணிப்பு பட்டியில் கொஞ்சம் பகிருங்க. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கிற விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறது, அதான் நான் வந்து நன்மை அடைஞ்சிட்டா நீங்களும் நன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் பேசுகிறேன். என்னோடய வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய இதில் வந்து நான் இது வரைக்கும் காசு பார்த்ததில்ல. கன்சிடர் பண்ணுங்கள். காசு வருமானங்கிறது கூட எனக்கு தெரில யூடியூப்பில். கன்சிடர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணோம்னா இதனால் நிறைய பேருக்கு நிச்சயம் நிறைய பேருக்கு உதவலாம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் உதவிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பேசிக்கிட்டு இருந்த ஏகப்பட்டு 300-400 பசங்களோட வாழ்க்கையெல்லாம் உதவிருக்கு. அந்த மாதிரி நிச்சயம் வந்து சில பேருக்கு உதவலாம் கண்டிப்பாக. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் சினிமா மாதிரி பாருங்கள், இல்லை சினிமா வந்து கஞ்சா அடிக்கிறதுக்காக பாருங்கள், இல்லை சினிமா வந்து ரவுடித்தனம் பண்ணுறதுக்காக பாருங்கள், அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம். நன்றி.